திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். ஓம் நமோ நாராயணாய். திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தில் 7ஆம் ரகசியம். தாய்க்கோலம் செய்தேனோ அனுசுயையைப் போல. அத்திரி மகரிஷியினுடைய மனைவிதான் அனுசுயை. அனுசுயை என்றால் பொறாமையே இல்லாதவள் என்று ஒரு பொருள் உண்டு. அவளை பார்த்து யாருமே பொறாமைப்பட முடியாது. அந்த அளவிற்கு சிறப்பு பொருந்தியவள். அவளின் குணத்தாலும் கற்பாலும் மிக உயர்ந்த இடத்தை பிடித்திருக்கக்கூடியவள். முப்பெரும் தெய்வங்களாக விளங்குகின்ற மும்மூர்த்திகளும் அவளை சோதனை செய்ய வந்த பொழுது மும்மூர்த்திகளையும் குழந்தைகளாக்கி அவர்களுக்கு உணவு கொடுத்தவள்தான். காட்டிற்கு போ என்று தகப்பன் பணித்தவுடன் நின் பிரிவினும் சுடுமோ அப்பெரும் காடு எனச் சொல்லி ராமனோடு சீதை மர உரி தரித்து காற்றுக்கு வருகிறாள். வந்தவர்களை இந்த அனுசுயை ஒரு தாயைப் போல தன் தவமொழிமையால் அவள் மணக்கோலத்தன்றைக்கு எப்படி இருந்தாலோ அப்படிப்பட்ட ஆபரணங்களை எல்லாம் அணிவித்து அதே கோலத்திலே அவள் செல்வதற்கும் வழிவகுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தாய் உணர்வோடு, ஒரு தாய்க்கு எப்பொழுதுமே தன்னுடைய பிள்ளைகள் நகை போட்டு இருப்பதை பார்ப்பதிலே அழகாக இருப்பார்கள். அலங்காரம் செய்வித்து பார்ப்பதிலே அழகாக இருக்கிறாளா என்று சொல்லுவார்கள். அப்படி அந்த சீதையை ஒரு தாயைப் போல அலங்கரித்து தாய் உள்ளத்தோடு அனுப்பி வைத்த அந்த அற்புதத்தை சொல்லி அதுபோன்று நான் இல்லையே என்று திருக்கோளூர் பெண் பிள்ளை ஏங்குகிறாள்.